அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நேற்று தான் செய்த தவறு நினைச்சு மனவேதனைப்படுற மாதிரி இன்னைக்கு யாருமே இல்லாம தனிமையா சாந்த சொரூபமா பொறுமையா விழுந்துட்டு இருக்குது பழைய குற்றால. நேத்து ஒரு பையனோட இறப்புக்கு நாம காரணமாயிட்டோமோன்னு நினைக்கிற போல தோணுது. ஆனா நேற்று அந்த காட்டாற்று வெள்ளத்தோட ஆக்ரோஷம் அந்த குழந்தைய எப்படி இழுத்துட்டு போச்சு அப்படிங்கிற பதிவை பத்தி நேத்தே நம்ம பார்த்தோம். அந்த காற்றாற்று வெள்ளம் அப்படிங்கிறது இயற்கையோட சீற்றம், அது யாராலையும் தவிர்க்க முடியாது. கொஞ்சம் நாம அவர்னஸா இருந்திருந்தா அந்த ஒரு குழந்தைய இறந்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடைய நாம எல்லாருமே கடவுளை வேண்டிக்கலாம். அந்த காற்றாற்று வெள்ளத்தோட வேகம் இல்லாம சாந்தமா இருக்கிற போது மக்கள் எந்த அளவுக்கு அந்த அருவியில குளிச்சு மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நாம இந்த பதிவுல முழுவதும் பார்க்கலாங்க. பழைய குற்றாலத்தில் தண்ணி அளவாக வரும்போது சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கில் இல்லைங்க, லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வரக்கூடிய அருமையான இடங்கள் இந்த குற்றாலம். எவ்வளோ மகிழ்ச்சியாக எவ்வளோ சந்தோஷமாக குளிச்சுருக்காங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த கம்பிக்குள்ளே தான் மக்கள் குளிச்சுருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம் தான் இந்த பழைய குற்றாலம். தண்ணி அளவாக வர்றபோது இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்த மக்களுங்க இப்போ தண்ணி அதிகமாகி இப்போ இந்த படியில் கீழே வர வரைக்கும் ஒரு காட்டாற்று வெள்ளம் நேற்று வந்துச்சு அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா 35 அடியிலேருந்து 45 அடி தள்ளி அந்த தண்ணி அங்கே விழுந்துட்டு இருக்கிற தண்ணி இந்த பக்கம் வருது. இப்போ காலி இடமா தெரியுது பார்த்தீங்களா, இங்கே நேற்று விழுந்துது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கம்பியெல்லாம் வச்சுருப்பாங்க, இந்த கம்பிக்கு உள்ளே தான் தண்ணி விழுகு. அங்கே தான் மக்கள் இந்த கம்பிக்கு இந்த பக்கம் இருந்து குளிப்பாங்க, தண்ணி அந்த பக்கம் அந்த கம்பிக்கு உள்ளே விழுகுங்க. ஆனால் நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா தண்ணி வெளியே விழுந்து இந்த படியில் தான் அந்த பையனை கீழே இழுத்துட்டு போய் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு பாறைக்கு இடையில அந்த பையனை உள்ளே இருந்து தான் மீட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேற்று இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெள்ளக்காடாக தண்ணி அதிகமாக போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறாங்க. இந்த கம்பிகளுக்கு பல பேர் இந்த கம்பிகளை பிடிச்சும் கூட உயிர் தப்பிச்சாங்க. அது ஆட்டோ டிரைவர்களை காப்பாற்றினாங்க அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்தோம். நாம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி அளவாக வந்துச்சு அப்படின்னா இது மாதிரி தான் அளவாக வந்துச்சுன்னா தண்ணி கீழே நீட்டாக விழுந்துருங்க. இன்றைக்கி அளவாக விழுந்துட்டு இருக்குது, ஆனால் பட் யாரும் போகக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. இப்படித்தான் இந்த இடத்துல இருந்தது, எல்லாருமே குளிப்பாங்க. பட் அங்கே தண்ணி அளவாக விழுந்துச்சுன்னா அந்த கம்பிக்கு நம்ம இந்த பக்கம் இருப்போம், அந்த தண்ணிக்கு அந்த கம்பிக்குள்ளே தண்ணி விழுகிறதுனால நீட்டாக இருக்குது. ஆனால் நேற்று நடந்த விஷயமே வேறங்கிறது தான் ரொம்ப மனசுக்கு சங்கட்டமாக. தண்ணி இல்லாத போது குற்றாலம் அப்படிங்கிறது வெறிச்சோடி தான் கிடைக்குங்க. அங்கே ஆக்சுவலி இத்தினும் கூட தண்ணி வராது. ஏன் அப்படின்னா நீரோட் பார்த்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை இந்த 3 மாதத்துக்கு தான் அங்கே மழை பெய்கிற காலம். ஏன் அப்படின்னா நீரோட் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை வந்தால் மட்டும்தான் இங்கே தண்ணி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை அப்படின்னா அங்கே தண்ணியே இருக்காதுங்க. இப்படி அமைதியாக இருக்கிற இடத்துல தான் அந்த காற்றாற்று வெள்ளம் எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறது பார்க்கலாம். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.